நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், யோனா ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டான், அவனை நினைவேக்கு போக சொன்னா அவன் எங்கே போயிட்டான், தர்ஷீஷு போயிட்டான்னு சொல்லி நம்ம பல வகையான யோனாவை குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் யோனாவிலும் பெரியவர் அப்படின்னா. யோனாவை குறித்து பல நெகட்டிவான விமர்சனங்களை நம்ம வைக்கிறோம். ஆனாலும் பைபிளில் இயேசு கிறிஸ்துவோட காலம் வரும்போது சொன்னாங்க, இயேசு யாரோட கம்பேர் பண்ண, அவர் யோனாவிலும். என்னன்னா எத்தனையோ ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் யோனா வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல், சம்திங் டிஃப்ரெண்ட். யோனா ஒரு வித்தியாசமான ஆளு. ஆண்டவர் ஒன்று சொல்லும் போது நல்ல கவனி, அவன் அதை கேட்காம எங்க போக வேண்டியவன் எங்க போனா, நினிவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீஷுக்கு போனான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கீழ்ப்படியாம. பைபிள்ல நிறைய ப்ராஃபட்ஸ் வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை சொன்னாங்க. ஆனா யோனா மட்டும்தான் அவர் வாயில ஒன்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவர் என்ன நினைக்கிறார் என்றதை பார்த்து he was able to see the heart. மற்ற தீர்க்கதரிசிகள் அவரோட சத்தத்தை அப்படியே கேட்டு அப்படியே ஒப்புவிச்சாங்க. ஆனா இந்த யோனாக்கு ஒரு கிருபை இருந்தது, இந்த யோனாக்கு ஒரு ஆக்சஸ் இருந்தது, இந்த யோனாக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரேஸ். என்னன்னா அவன் தேவனுடைய சிந்தனைக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் போக. யோனா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாது. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனா ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொன்னான். ஹோல் பைபிளில் நீங்கள் பார்த்து யோனாவோட புத்தகம் பார்த்தீங்கன்னா எத்தனை தீர்க்க தரிசனம். யோனா பல தீர்க்க தரிசனம் பாரு, எரேமியா, எசேக்கியேல், ஏசாயாலாம் வந்து பயங்கர நிறைய பேசினாங்க. ஆனால் யோனாக்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொன்னான். ஆனால் அந்த தீர்க்க தரிசனமும் அந்த காலத்தில் நடக்கல. என்ன சொல்கிறாங்க, யோனா தீர்க்க தரிசினா அவன் சொன்னது நடந்திருக்கணும். அது நடக்காததுனால தான்டா அவன் தீர்க்க தரிசி. ஏன்னா நடக்காதுன்றதை தான் முன்னாடியே சொன்னான். ஆண்டவரே எனக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. எவ்வளவு பேர் நான் சொன்னது புரிஞ்சு? அப்போ பண்ண மாட்டாருன்னு தானே யோனா சொன்னான். சொன்னா சொல்லலையா, பண்ணாரா பண்ணலையா, அததானே சொன்னான். அவர் சொல்ற நான் பண்றேன் நீ போ அப்படின்னாரு. அவர் சொன்ன எனக்கு தெரியும் நீங்க பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்க வாய் பண்றேன்னு சொல்லுது. ஐ அம் ரீடிங் யுவர் ஹார்ட். நான் உங்க இருதயத்தை படிச்சு பார்க்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க அவனை தூக்கி உள்ள போட்டாங்க, கடலுக்குள்ள போட்டாங்க. ஏங்க ஒரு மனுஷன் மீன் முழுங்கிருச்சு, மீன் முழுங்கிறதுக்கு அப்புறமும் மீன் வந்து அவனை வந்து ஜீரணிக்க முடியாம மீன் தவிச்சிருச்சுங்க. அவனை தொட மீனால யோனாவை ஒன்றும் பண்ண முடியல. பைபிள்ல போட்டுக்க அடுத்த 3வது நாள்ல அந்த மீன் போய் எங்க கக்கிச்சு தெரியுமா அவனை, எங்க, நினைவேல. ஆனா சரித்திரம் நல்ல பைபிள் இந்த நிறைய படிச்ச அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் போய் கேளுங்க. அவன் இருந்த அந்த இடத்துல இருந்து அவன் நினைவேக்கு போறதுக்கு 40 நாள் ஆகுமா கப்பல். இப்போ எவ்வளவு நாள் ஆகுது? ஆனா தலைவர் எவ்வளவு நாள்ல போனார் தெரியுமா? 3 நாள். மீன் நீ சாபம்னு நினைக்கிற, மீன் சாபம் இல்லை, அவனுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன். நீ என்ன மீன் வந்து முழுங்கிருச்சு நினைச்சியா? இல்ல, அவன் ஹாயா பயணம் பண்ணி போயிட்டு 40 நாள் போக வேண்டிய பயணத்தை 3 நாள்ல. He was in a journey, that's all. ஏன்னா அந்த மீனால அவனை முழுக முடியல, அவனை சாப்பிட முடியல, ஜீரணம் பண்ண முடியல. எப்படி உள்ள போனானோ அப்படியே வெளியே போய் கேட்கிருச்சு. நான் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னுடைய பல கண்ணீர்கள், உன்ன பல வேதனைகள், உன் வாழ்க்கையில வந்த பல போராட்டங்கள், நீ கடந்த நாட்கள்ல, கடந்த ஆண்டு மட்டும் இல்ல பல வருடங்களாக உன் வாழ்க்கையில வந்த பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், உன்னுடைய வாழ்க்கையில வந்த பல காரியங்கள், நீ நினைக்கிற அது போராட்டம் பிரச்சனை, அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலை எல்லாம் உன்னை நீ எங்க இருக்கிறியோ அங்க இருந்து நீ எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிருக்குது. உன்னுடைய பிரச்சனைய அவர் ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறார். உன்னுடைய ரிஜெக்ஷன், உன்னுடைய புறக்கணிப்பு, உன்னுடைய வேதனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய போராட்டம் எல்லாமே ஒரு 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 என்ன ஒரு வாகனம் மாதிரி. ஒரு சில போராட்டம் பிரச்சனைகள் எவ்வளவு பேருக்கு ஒரு சில புத்தியை கற்பித்து உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் தான்.